Welcome back, students. So, in the last session, we have started the digestion in the small intestine. Small intestine எப்படி வந்து டைஜஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுது, எந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே வந்து நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எஸ்பெஷலி பைல் ஜூஸ், அபவுட் த பைல் ஜூஸ், அண்ட் வி ஹாவ் சீன் த pancreatic ஜூஸ். pancreatic ஜூஸ் நம்ம சொல்லும்போது வெறும் பெப்டிடேசஸ் மட்டும் இல்லாம ட்ரிப்சினோஜென் அண்ட் கைமோட்ரிப்சினோஜென், கார்பாக்சிபெப்டிடேசஸ், தென் pancreatic lipase, and there are so many enzymes present in the pancreatic juice. அதே மாதிரி பைல் சால்ட்ஸ் நம்ம சொல்லும்போது பைல் மட்டும் நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைல் சால்ட்ஸ் ஃபேட்டை மட்டும் டைஜஸ்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் ஃபேட்டை வந்து இந்த கம்ப்ளீட் எமல்சிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத நம்ம சொன்னோம். அண்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த நெக்ஸ்ட் ஸ்லைட். சி ஹியர், இதுதான் நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல வி ஹவ் சீன் திஸ் some of the enzymes which is called maltase, then lactase, sucrase, and even dipeptidase, lipases, and nucleosidases. So these are the enzymes which is present in the intestinal juice அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம், ரைட்? ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸ் நம்ம வந்து சொல்றோம், ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ் நம்ம சொல்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் ஆர் மால்டோஸ், இது வந்து ஒவ்வொரு காம்பவுண்டுமே எந்த மாதிரியான என்சைம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து டைஜஷன் நடக்குது அப்படின்றத நம்ம இதுக்கு அடுத்து பார்க்கலாம். Here the first one you can see this maltose. So உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மால்டேஸ் அப்படின்றது கண்டிப்பா அதோட நேம்லே அதோட என்சைமோட நேமும் இருக்கு. You can see this maltase அப்படின்றது கண்டிப்பா மால்டோஸை டைஜஸ்ட் பண்றதுக்கான ஒரு என்சைமா தான் இருந்திருக்கும், ரைட்? ஸோ மால்டோஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் டைசாக்ரைட். மால்டோஸா இருந்தாலும் சரி, ஈவன் சுக்ரோஸா இருந்தாலும் சரி, லாக்டோஸா இருந்தாலும் இது எல்லாமே வந்து டைசாக்ரைட்ஸ். ஓகே, டைசாக்ரைட்ஸ் அப்படின்னா ரெண்டு குளுக்கோஸ் யூனிட் சேர்ந்துதா இருக்கும். அதாவது ரெண்டு மோனோசாக்ரைட், நாட் குளுக்கோஸ், பிகாஸ் குளுக்கோஸ் இஸ் மோனோசாக்ரைட். அட் த சேம் டைம் ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் இதுவும் வந்து ஒரு மோனோசாக்ரைட் தான். ஸோ அதனால வந்து எப்போதுமே வந்து டைசாக்ரைட் சொல்லும்போது 2 molecules ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இட் இஸ் கம்பைன்ட் ஆஃப் 2 monosaccharides அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 2 monosaccharides. லெட் அஸ் ஸ்டார்ட் வித் திஸ் மால்டோஸ். ஸோ மால்டோஸ் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, இட் இஸ் whenever we break maltose நம்ம break down பண்ணும்போது we get 2 monosaccharides. okay, so that is nothing but maltoseல பாத்தீங்கன்னா glucose plus glucose ரெண்டு மாலிகுல்ஸுமே ரெண்டு சப்ஸ்டன்ஸுமே பாத்தீங்கன்னா மோனோசாக்கரைட் தான். அண்ட் ரெண்டுமே வந்து சேம் காம்பவுண்ட் தான். அதாவது மால்டோஸை பிரேக் பண்ணும்போது we are getting 2 glucose molecules. ஓகே, ஸோ அதை பிரேக் டவுன் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are using maltase is an enzyme which breaks maltose break பண்ணி நமக்கு ரெண்டு குளுக்கோஸ் மாலிகுல்ஸை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, and the second compound is the second disaccharide is the sucrose. okay, sucrose. so sucrose வந்து நம்ம break down பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, here you can see this, whenever we break down sucrose we get one molecule of glucose and one molecule of fructose. so glucose is a monosaccharide as well as fructose is a monosaccharide. so but ஆனா வந்து நம்ம குளுக்கோஸ் நமக்கு ரெண்டுமே வந்து மால்டோஸ்ல கிடைச்ச மாதிரி ரெண்டு குளுக்கோஸ் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. பட் we are getting 2 monosaccharides. okay, one is glucose and another one is a fructose. so sucrose break down பண்றதுக்கு யூஸ் பண்ற என்சைம் என்ன என்சைம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, sucrase is the enzyme which breaks down sucrose into 2 monosaccharides அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நெக்ஸ்ட் ஒன் நம்ம கார்போஹைட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டைசாக்கரைடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக்டோஸ். ஸோ மால்டோஸ் அப்படின்றது மால்ட் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து மால்ட்ல இருக்கக்கூடிய இதெல்லாமே மால்ட் சுகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைக் இந்த மால்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு வகையான தானியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தானியம் மாதிரி இருக்க ஒரு வெரைட்டி தான் அது. அண்ட் தென் சுக்ரோஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இட் இஸ் பிரசன்ட் இந்த கேன் சுகர். நம்ம சுகர் கேன் இருக்கு இல்லையா, அந்த சுகர் கேன் இருக்கக்கூடிய சுகர் தான் சுக்ரோஸ். ஓகே, அண்ட் லாக்டோஸ் இஸ் பிரசன்ட் இன் மில்க்ல இருக்கக்கூடிய சுகர் தான் லாக்டோஸ். பிகாஸ் நீங்க வந்து நார்மலாவே வந்து கவு மில்க் வந்து நீங்க நார்மலா பச்சை பசும்பால் நம்ம சொல்றோம் இல்லையா, ஐ மீன் காய்ச்சாத பாலை வந்து நீங்க அப்படியே வந்து குடிச்சு பார்க்கலாம். பட் வந்து எதுக்காக வந்து காய்ச்சாத பால் குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் அந்த அடர், அந்த மாடு அந்த கவுவோட அடர் இருக்கு இல்லையா, அந்த அடர் வந்து சில பேர் வந்து சரியா ஹைஜீனிக்கா வாஷ் பண்ணாம மேபி பால் வந்து கலந்துருக்கலாம். அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா
அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து நம்ம அப்படியே நம்ம பாயில் பண்ணாத ஒரு மில்க் நம்ம ரா மில்க் நம்ம கன்சியூம் பண்ணும்போது அது நம்ம பாடியில என்டர் ஆகி சம்டைம்ஸ் நமக்கு டிசென்ட்ரி இல்ல டயரியா வந்து காஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காய்ச்சின பாலை நீங்க வந்து சுகரே ஆட் பண்ணாம நீங்க குடிச்சாலும் சம்வாட் லைட்டா ரொம்ப லிட்டில் பிட் வந்து நமக்கு ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, அந்த ஸ்வீட் டேஸ்ட் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் திஸ் லாக்டோஸ். லாக்டோ இப்போ ஈவன் குழந்தைங்களுக்கு கூட வந்து சில நேரத்துல வந்து சம்டைம்ஸ் அந்த மதருக்கு வந்து பிரஸ்ட் மில்க் ஃபீட் பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாக்டோஜன் அப்படின்னு ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பவுடர் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து மில்க் மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. எப்படி வந்து மதர் மில்க் வந்து நியூட்ரிஷனா ப்ரொவைட் பண்ணுதோ அதே மாதிரி லாக்டோஜனும் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ லாக்டோஸ் அப்படின்றது இந்த சுகர் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கவு மில்க்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம whenever we break down lactose நமக்கு பிரேக் டவுன் பண்ணும்போது we are getting once again we are getting two compounds of monosaccharide ரெண்டு கிடைக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா glucose and the second one is the galactose. Okay, so lactose is break down by the enzyme called lactase அப்படின்ற என்சைம் வந்து லாக்டோஸை பிரேக் டவுன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது நம்ம இது வரைக்கும் நம்ம சொன்ன அந்த டைசாக்கரைட்ஸ் மால்டோஸா இருக்கலாம், சுக்ரோஸா இருக்கலாம், லாக்டோஸா இருக்கலாம், இது எல்லாமே கண்டிப்பா ஒரு ஒரு ஃபுட்ல இருந்து நமக்கு அப்டேட் பண்ற ஒரு சோர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஓகே, அந்த லாஸ்ட் திங் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைபெப்டைட்ஸ் அண்ட் ட்ரைபெப்டைட்ஸ். ஸோ டைபெப்டைட் ட்ரைபெப்டைட், பெப்டைட்னாலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் ஜாயின் பண்றதுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட். ஓகே, தட் இஸ் கால்ட் பெப்டிக் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இப்போ ஒரு டைபெப்டைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பெப்டைடுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் தான் வந்து டைபெப்டைட் சொல்றாங்க. ட்ரைபெப்டைட் அதோட பேர்லயே வந்து ஒரு மீனிங் இருக்கு பாருங்க. see here, டை மீன்ஸ் டூ. ஓகே, அதே மாதிரி ட்ரை பாத்தீங்கன்னா த்ரீ. ஸோ டூ அண்ட் த்ரீ ரெண்டு ரெண்டு பெப்டைடுக்கு இடையில இருக்கும்போது the peptide bond is present in between two peptides அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது வந்து டை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவே வந்து ஒரு த்ரீ பெப்டைடுக்கு இடையில இருந்தது அப்படின்னு பார்த்தா இன் பிட்வீன்ல இருக்குன்னா we call it as a tripeptides. இதுதான் வந்து டைபெப்டைட்ஸ்க்கும் ட்ரைபெப்டைட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நம்ம டைபெப்டைட் ஆர் ட்ரைபெப்டைடை நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணும்போது we are getting amino acids. I have already told you that. ஸோ அமினோ ஆசிட்ஸ் தான் வந்து ஒரு பில்டிங் பிளாக்ஸ். இப்போ நம்ம ஒரு பில்டிங் நம்ம சொல்லும்போது பில்டிங் வந்து கட்டுறதுக்கு மெயினா யூஸ் ஆகுது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் தான். செங்கல் தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஈவன் நான் உங்களுக்கு வந்து டிஷ்யூ அண்ட் ஆர்கன் சிஸ்டம் டீச் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரைட்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் நீங்க எடுத்துக்கும் போது குளுக்கோஸ் தான் ஒரு பேசிக் யூனிட்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரோட்டீன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது அதுக்கு அமினோ ஆசிட்ஸ் தான் ஒரு பேசிக் யூனிட்டா இருக்கும். ஓகே, ஸோ டைபெப்டைட் ட்ரைபெப்டைட பிரேக் டவுன் பண்ணும்போது we are getting amino acids. So it is break down by the enzyme called peptidase. Okay, it is அது வந்து ரெண்டுமே வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய என்சைம் பெப்டிடேஸ் அப்படின்ற என்சைம் வந்து ரெண்டுமே பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். And let us go to the next slide. So next என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா next one is the nucleotide and nucleoside and the last one is the lipid. இதுவும் வந்து பிரேக் டவுன் பண்றதுக்கு சில என்சைம்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் whenever you see நியூக்ளியோடைட்ஸை நம்ம பிரேக் டவுன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன காம்பவுண்ட்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியோசைடு. ஸோ நியூக்ளியோசைடு என்னன்றது இங்கேயே கொடுத்துருக்காங்க. சுகரும் நைட்ரோஜன் பேஸும் ரெண்டுமே சேர்ந்து தான் நியூக்ளியோசைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனாலதான் இங்க நியூக்ளியோசைடு காமனா கொடுத்துட்டாங்க. ஆர் வி கேன் சே இட் ஆஸ் ஒரு நைட்ரோஜன் பேஸ். லாஸ்ட் செஷன் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் யூ தட் இஸ் ஒரு 4 காம்பனன்ட்ஸ் இருக்கும். இட்ஸ் நத்திங் பட் நைட்ரஜன் பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடினைன், ஓகே, அடினைன் கமா தைமின் கமா சைட்டோசின் கமா அண்ட் குவானைன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 நைட்ரோஜன் பேஸ் ஆக்சுவலா அதுல இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரோஜனஸ் பேசஸ். ஸோ நைட்ரோஜன் பேஸும் சுகரும் சேர்ந்து நியூக்ளியோசைட் சொல்றோம். அதனாலதான் இங்க வந்து நியூக்ளியோசைட் மட்டும் காமனா கொடுத்துட்டாங்க. அண்ட் பாஸ்பாரிக் ஆசிட் ஆர் பாஸ்பேட் அப்படின்னு உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். பாஸ்பேட்னாலும் பாஸ்பாரிக் ஆசிட்னாலும் சேம் தான், ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இது நியூக்ளியோடைட்ஸை பிரேக் டவுன் பண்ணும்போது we are getting this substance like sugar, nitrogenous base and phosphoric acid நமக்கு கிடைக்குது.
இதை பிரேக் டவுன் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற என்சைம் என்ன பாத்தீங்கன்னா நியூக்ளியோடைட்ஸ் தான், ரைட்? அப்போ இதுக்கான என்சைமும் அதோட நேம்லயே தான் வரும். என்ன நேம் பாத்தீங்கன்னா நியூக்ளியோடிடேஸ். ஓகே, நியூக்ளியோடிடேஸ் இஸ் an enzyme which breaks down. இதை நம்ம பிரேக் டவுன் பண்ணும்போது நமக்கு யூஸ் ஆகக்கூடிய என்சைம் வந்து நியூக்ளியோடிடேஸ். And coming to the second one, second என்னன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியோசைடு. we call it as a nucleoside. So nucleoside நம்ம break down பண்ணும்போது we are getting two components like sugar and nitrogen base. nitrogen base நம்ம இதுக்கு முன்னாடி நியூக்ளியோடைட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், இதுல சுகர் இருக்கும். ஓகே, பட் இதுல வந்து நம்ம சுகர் அப்படின்னு சொல்றோம்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் நீங்க. நம்ம எப்படி வந்து சுகர் வந்து நம்ம டிஎன்ஏல இருக்கும்போது அது வந்து கரையாதா அப்படின்னு ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு வரலாம். என்னன்னா பிகாஸ் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் நம்ம சுகர் ஆட் பண்றோம், வாட் எவர் இட் மேபி, லைக் ஒரு மில்கா இருக்கலாம், இல்லை ஒரு வாட்டர் இருக்கலாம், இல்லை சம்திங் ஜூஸ் ஐட்டம்ஸ், எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் நீங்க எந்த ஒரு ட்ரிங்க்ஸ் நீங்க எடுத்தாலுமே அதுல நம்ம வந்து சுகரை மிக்ஸ் பண்ணும்போது டிசால்வ், ரைட்? ஆனா வந்து டிஎன்ஏல இருக்கக்கூடிய சுகர் பாத்தீங்கன்னா அது டிசால்வ் ஆகாது. எதனால அப்படின்றது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. பிகாஸ் டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர், இதோட ரீசன் எல்லாமே நெக்ஸ்ட் இயர்ல தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் நான் இதுக்கான ஆன்சர் இப்பயே உங்களுக்கு நான் சொல்றேன். டிஎன்ஏ இருக்கக்கூடிய சுகர் வந்து டிசால்வ் ஆகாது. எந்த ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் நம்ம கன்சியூம் பண்றக்கூடிய சுகர், நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அந்த சுகர் அப்படின்றது எப்படிப்பட்ட சுகர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹெக்ஸோ சுகர். ஓகே, இட் இஸ் அ ஹெக்ஸோ சுகர், அதாவது 6 கார்பன் உள்ள சுகர். இப்போ குளுக்கோஸ், கேலக்டோஸ் இதெல்லாமே வந்து 6 கார்பன் சுகர். ஓகே, 6 கார்பன் உள்ள சுகரை வந்து நீங்க நம்ம கன்சியூம் பண்ணும்போது அது டிசால்வ் ஆகும். ஓகே, பட் டிஎன்ஏல இருக்கக்கூடிய சுகர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏல இருக்கக்கூடிய சுகர், லெட் மீ ரைட் ஹியர். டிஎன்ஏல இருக்கக்கூடிய சுகர் வந்து we called it as a ribose sugar. Okay, let me write it separated நான் எழுத ட்ரை பண்றேன். RIBOSE. ஓகே, SE, that is ribose sugar அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர் அது நம்ம வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is nothing but 5 கார்பன் சுகர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம குளுக்கோஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 கார்பன் சுகர் இருக்கும், அதுல நம்ம சாப்பிடக்கூடிய சுகர்ல 6 கார்பன் இருக்கும். ஆனா இந்த நீங்க ரைபோஸ் சுகர் நீங்க எடுத்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 5 கார்பன். ஓகே, 5 கார்பன் இருக்கும். அண்ட் இந்த 5 கார்பன் சுகர் தான் நம்ம வந்து, இந்த 5 கார்பன் சுகர் எதுலையுமே டிசால்வ் ஆகாது. அதனால டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல 5 டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கார்பன் சுகர் தான், சாரி 5 கார்பன் சுகர் தான் இருக்கும் நம்ம சொல்லலாம். ஓகே, இதுதான் வந்து டிஃபரன்ஸ். எதனால வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சுகர் வந்து டிசால்வ் ஆகுது, டிஎன்ஏ இருக்கக்கூடிய சுகர் வந்து டிசால்வ் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான மெயின் டிஃபரன்ஸ் இதுதான். அண்ட் கமிங் டு த லாஸ்ட் பாயிண்ட் ஆர் லாஸ்ட் பிரேக் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டைகிளிசரைட்ஸ் அண்ட் மோனோகிளிசரைட்ஸ். இது ரெண்டுமே வந்து டைகிளிசரைட்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா மோனோகிளிசரைட்ஸ் ஆகட்டும், ரெண்டுமே வந்து லிப்பிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ லிப்பிட்ஸ் நம்ம பிரேக் பண்றோம். லிப்பிட்னாலும் ஃபேட்டி ஆசிட்னாலும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், பட் ஆனால் லிப்பிடை பிரேக் டவுன் பண்ணும்போது நமக்கு ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபேட்டி ஆசிட் நம்ம சொல்லும்போது there are different types of fatty acids like unsaturated fatty acid, saturated fatty acid, polysaturated fatty acid. So the மாதிரி we are getting mucopolysaccharide fatty acids. இந்த மாதிரி வந்து we are having different types of fatty acids. ஆனா இந்த fatty acids எல்லாமே கிடைக்கிற எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா from the lipids. Okay, so here you can see whenever we break down diglycerides or monoglycerides, we are getting fatty acid and 3 glycerol. So வந்து 1 fatty acid கிடைக்கும் and 3 glycerols அப்படின்றது கிடைக்கும். ஓகே, ஸோ டைகிளிசரைட்ஸ் ஆகட்டும் இல்லை மோனோகிளிசரைட்ஸ் ஆகட்டும், இது வந்து பிரேக் டவுன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா லிப்பேஸ். ஸோ அதே மாதிரி நியூக்ளியோசைடுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய என்சைம் நியூக்ளியோசிடேஸ். அந்த என்சைம்லேயே அந்த நேம்லேயே அந்த என்சைம்லேயே உங்களுக்கு கிளியரா புரியும் பாருங்க. நியூக்ளியோடிடேஸ் அப்படின்றது நியூக்ளியோடைட்ஸை பிரேக் பண்றது, நியூக்ளியோசிடேஸ் அப்படின்றது நியூக்ளியோசைடை பிரேக் பண்றது. அது மாதிரி லிப்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகிளிசரைட் அண்ட் மோனோகிளிசரைட்ஸை பிரேக் பண்ணக்கூடிய என்சைம்ஸ். ஓகே, so now let us go to the next one. So next என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the mucus along with the bicarbonate ions.
ஸோ இந்த மியூக்கஸ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். அலிமெண்ட்ரி கேனால் லைனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டியூபை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எடுத்தீங்கன்னா அதுல கம்ப்ளீட் மியூக்கஸ் சர்க்கியூட் பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட்டா கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ அந்த மியூக்கஸோட என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூக்கஸ் கூட பைகார்பனேட் அயான்ஸ் அப்படின்றது பிரசன்ட் ஆகிருக்கு. பைகார்பனேட் அயான்ஸ் இஸ் நத்திங் பட் HNO3. ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம ஃபார்முலா அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் HNO3 and it is the minus charge. இது வந்து மைனஸ் சார்ஜ்ல இருக்கும். Bicarbonate ions from the pancreas provide an alkaline medium. ஏன் வந்து ஆல்கலின் மீடியம்ல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் நம்மளோட உள்ள நம்ம ஸ்டொமக் இன்டெஸ்டைல் ஜூஸ் வந்து அசிடிக்ல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் தான் அசிடிக்ல இருக்கணும். அசிடிக்லேயே இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இட் காஸ் சம் ப்ராப்ளம்ஸ் இன் அவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பைகார்பனேட்ஸ் அயன்ஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காக வரும். அதாவது ஆசிடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆசிட் இருக்கு, அந்த ஆசிடை வந்து நீங்க எப்படி வந்து நியூட்ரல் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா நியூட்ரல் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஆகாது. ஒரு ஆசிட் இருக்குன்னா அது தகுந்த மாதிரி ஒரு பேஸை நம்ம ரெண்டுத்தையும் ஒரு பேஸை வந்து அந்த ஆசிட் கூட மிக்ஸ் பண்ணும்போது என்னவா மாறிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் பிகம்ஸ் அ நியூட்ரல். அது நம்ம ஒரு 7 pH வந்து 7க்கு நம்ம கொண்டு வந்துடலாம். அதனால எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து ஆல்கலின் மீடியம் இந்த இடத்துல மெயின்டைன் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பான்க்ரியாஸ் வந்து ஆல்கலின் மீடியம் கொடுக்குது which is 7.8. 7.8 அப்படின்னு ஆல்கலின்னாலும் பேசிக்னாலும் ஒரே மீடியம் ஒரே மீனிங் தான். ஓகே, ஸோ பிஹெச் நியூட்ரல்ல இருந்து ஐ மீன் 1 to 7 வரைக்கும் அசிடிக் மீடியம்ல இருக்கும். 7ல இருந்து 7.1ல இருந்து ஐ மீன் 1ல இருந்து 6.9 வரைக்கும் அசிடிக் மீடியம்ல இருக்கும். 7.1ல இருந்து 14 வரைக்கும் பாத்தீங்கன்னா பேசிக் மீடியம்ல இருக்கும். ஸோ 7.1 இருந்தாலும் அது பேசிக் மீடியம் தான், 7.5 இருந்தாலும் பேசிக் மீடியம் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பிஹெச் வந்து 7.8 இருக்கு which is alkaline or basic. ஆல்கலின்னாலும் பேசிக்னாலும் ஒரே மீனிங் தான். ஃபார் தி என்சைமேட்டிக் ஆக்ஷன், ஸோ என்சைமோட ஃபங்க்ஷன் ஆக்ஷன் பண்றதுக்கு வந்து இந்த ஆல்கலின் மீடியம் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, என்சைமேட்டிக் ஆக்ஷன் பண்றதுக்கு இந்த ஆல்கலின் மீடியம் அந்த அந்த பர்டிகுலர் பிஹெச்ல வந்து ஆக்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் as a result of digestion, digestion ஆகும்போது என்ன சொல்றாங்க பாருங்க, as a result of digestion all macromolecules of food are converted into their corresponding monomeric units. இதுதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம சொன்னது, கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே அதோட மோனோசாக்கரைட்ஸா கன்வெர்ட் ஆகுது. லைக் we have seen like maltose, sucrose and lactose. இது எல்லாமே நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸா பார்த்திருந்தோம். அதே மாதிரி டைபெப்டைட், ட்ரைபெப்டைட்ஸ் லாஸ்ட் இதுல பார்த்தோம். தென் டைகிளிசரைட்ஸ் அண்ட் மோனோகிளிசரைட்ஸ் லிபிட்ஸ்க்கும் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம நியூக்ளியோடைட்ஸ் பார்த்தோம், நியூக்ளியோசைட்ஸ் பார்த்திருக்கோம். அண்ட் தென் இந்த மாதிரி டிஎன்ஏல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எப்படி வந்து கரஸ்பாண்டிங்கா அதோட எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி பிரேக் டவுன் பண்ணுதுன்றத we have seen, right? ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் மோனோமெரிக் யூனிட்ஸா கன்வர்ஷன் நடந்து முடியுது. அண்ட் தென் see now you can see this. இப்போ அதுக்கான மீனிங் என்னன்றது புரிஞ்சிருக்கும். see here, as a result of digestion நடக்கும்போது இருக்கிற எல்லா மேக்ரோ மாலிகுல்ஸுமே அதோட மோனோமெரிக் யூனிட்ஸ் அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்மா கன்வெர்ட் ஆகுது. எதனால வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே மேக்ரோ மாலிகுல்ஸ், கார்போஹைட்ரேட்டா இருக்கலாம், புரோட்டீனா இருக்கலாம், இல்லை லிபிட்ஸா இருக்கலாம். ஸோ அது அப்படியே வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ் அப்படின்றது மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். ஓகே, மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு செல் ஒரு மேக்ரோ மாலிகுல அப்படியே வந்து அதால எடுத்துக்க முடியாது. அதனால நம்ம பாடி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் மூலமா இல்ல இந்த ஒரு ப்ராசஸ் மூலமா அந்த மேக்ரோ மாலிகுல்ஸை ஒரு மைக்ரோ மாலிகுல்ஸ் லெவல்ல கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது. அப்போ ரொம்ப மோனோமெரிக் யூனிட்ஸா கன்வர்ஷன் ஆகுறதுனால ஒரு மோனோமெரிக் யூனிட்ஸா கன்வர்ஷன் ஆகுறதுனால அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸுக்கும் இந்த மோனோமெரிக் யூனிட்ஸ் அப்படின்றது போய் சேரும். அதுக்காக தான் நம்ம மெயினா வந்து இந்த டைஜஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் லெட் us see here. So see, carbohydrates is converted into monosaccharides. Carbohydrates என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா monosaccharides நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் we have seen like monosaccharides-கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா glucose is a monosaccharide, fructose is a monosaccharide and even galactose is a monosaccharide. இது எல்லாமே monosaccharides தான் நம்ம சொல்றோம்.
and proteins convert into a monosaccharide, into its monomeric form. இங்க நம்ம monosaccharide சொல்லணும், பட் இந்த இடத்துல monomeric forms தான் நம்ம சொல்லணும், which is amino acids. ஸோ ஒரு ப்ரோட்டீன் கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகணும் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ் பாண்டிங், ஒவ்வொரு அமினோ ஆசிட் பாண்டிங் செஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒரு பெரிய ப்ரோட்டீன் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் கமிங் டு த லிப்பிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிப்பிட்ஸ் வந்து எப்படி நமக்கு வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம், அதோட மோனோமெரிக் ஃபார்ம்ஸ் அப்படின்னு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா whenever we break a lipid we are getting a fatty acid and glycerol, one fatty acid and 3 glycerol அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த இதில் கொடுக்குறாங்க. ஸோ at last we are getting the monomeric units in the small intestine. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல டைஜஷன் கம்ப்ளீட் ஆகி ஒரு மேக்ரோ மாலிகூல்ஸும் அதோட கரஸ்பாண்டிங் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மோனோமெரிக் யூனிட்ஸை கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் we will see. அண்ட் அடுத்தது என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். see here the simple substance. இப்போ வந்து மோனோமெரிக் யூனிட்ஸா சொல்லலாம். லைக் இப்போ கார்போஹைட்ரேட் நம்ம சொன்ன மோனோசாக்கரைட்ஸா இருக்கலாம், இல்லை பெப்டைடுக்கு சொன்ன புரோட்டீனுக்கு சொன்ன அமினோ ஆசிட்ஸா இருக்கலாம், இல்லை லிபிட்ஸ்க்கு சொன்ன ஃபேட்டி ஆசிட் இந்த கிளிசரல் காம்பவுண்டா இருக்கலாம். இதுதான் நம்ம இந்த இடத்துல வந்து சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஓகே, மேக்ரோ மாலிகூல்ஸ்ல இருந்து வரக்கூடிய சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம லாஸ்ட் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ த சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் thus formed or absorbed in the jejunum. see டியோடினம்ல டைஜஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இப்போ வந்து அந்த மோனோமெரிக் ஃபார்ம்ஸ் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் எந்த இடத்துல நடக்குதுன்னா ஜெஜுனம், நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஜெஜுனம் பார்ட்ல தான் வந்து அப்சார்ப்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ ஜெஜுனம் அண்ட் இலியம் ரெண்டு இடத்துலயும் சேர்ந்து நடக்குது. தட் இஸ் ரீஜன் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். Small intestine, we have already known that it is composed of three parts. The first one is the duodenum, and the second one is the jejunum, and third one is the ileum. So once in the duodenum முடிஞ்ச உடனே jejunum and ileumல அதோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. and the undigested and unabsorbed substances are propelled into the large intestine. Okay, the undigested and unabsorbed substances are propelled into the large intestine. ஒன்ஸ் அப்சார்ப்ஷன் எல்லாமே எந்த இடத்துல நடக்குதுன்னா ஜெஜுனம் அண்ட் இலியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா we know that இலியம் பார்ட் கம்ப்ளீட் ஆகும்போது the large intestine, that is a cecum and cecum, colon and rectum, இந்த மூணு ரீஜனும் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கு நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கோம். அண்ட் அன்டைஜஸ்டட் அன்அப்சார்ப்ட் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்ல என்டர் ஆகுது. ப்ரொப்பல்னா தள்ளுது ஆக்சுவலா. ஓகே, ப்ரொப்பல்டு இன்டு த லார்ஜ் இன்டெஸ்டைன். அண்ட் see the next point, the activities of the gastrointestinal tract. Okay, the activities of the gastrointestinal அப்படின்னா நம்ம this is called GI tract. நிறைய இடத்துல வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா GI tractனே தனியா கொடுத்துருப்பாங்க. GI tract அப்படின்னு சொல்றாங்கன்னா it starts from mouth to anus. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா GI tract அப்படின்னு கொடுப்போம். ஓகே, so activities of GI tract are carried out by the neural and hormonal control for proper coordination of different parts. ஒரு சில நம்ம ஈவன் நம்ம ஒரு இன்வாலண்டரி மசில்ஸ் தான் நம்மளோட டைஜஸ்டம் ஆனது அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் சம் கேசஸ் சில ஆர்கன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஃபங்க்ஷன் பண்றதுக்கு வந்து நியூரல் கோஆர்டினேஷனும் வேணும், அட் த சேம் டைம் ஹார்மோனல் கண்ட்ரோலும் அதுக்கு வேணும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, லைக் பாத்தீங்கன்னா நியூரல் கண்ட்ரோல் அப்படின்னு வரும்போது நியூரான்ஸ் சிலதுக்கு எல்லாமே வந்து நியூரான்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் for the releasing of digestive juice அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது we already saw that pancreasல இருந்து வரக்கூடிய இன்சுலின் ஹார்மோன் ரிலீஸ் ஆனாதான் we can control the glucose units. நம்ம கண்ட்ரோல் அப்படி தாண்டி அந்த குளுக்கோஸ் யூனிட்ஸை வந்து கிளைகோஜனா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ்க்கு இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் யூஸ் ஆகுதுன்றத லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், ரைட்? ஸோ ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் வந்து நியூரலும் வேணும், அட் த சேம் டைம் ஹார்மோனல் கண்ட்ரோலும் வேணும் அப்படின்றத கொடுக்குறாங்க. And the next point, gastric and intestinal secretions are stimulated by neural signals. Gastric na stomach and intestinal na நம்மளோட gut region இருக்கு இல்லையா? So the secretions எல்லாமே stimulate பண்றதுக்கு neural signals. Sometimes it may need some neural signals வந்தாதான் அதோட functions வந்து ப்ராப்பரா வந்து கேரி அவுட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில நேரத்துல வந்து நியூரல் சிக்னல்ஸ் கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா we can't feel that அந்த செக்ரேஷன்ஸ் எதுவுமே சரியா ப்ராப்பரா இதாகாது. அதனால நமக்கு வந்து டைஜஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸும் சரியா நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
Coming to the second one, the hormonal control of the secretion of digestive juices is carried out. It's carried out. The hormonal control of the secretion of digestive juices carried out by the local hormones produced by the gastric and intestinal mucosa. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் நம்ம டைஜஸ்டிவ் ஜூஸ் சொல்லும்போது ஈவன் பேங்க்ரியாஸ்ல வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இது எல்லாமே வந்து கேரி அவுட் பண்றதுக்கு லோக்கல் ஹார்மோன்ஸ்னா அந்த ஆர்கன்ல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ். ஈவன் பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்றோம். பேங்க்ரியாஸோட ஹார்மோன் அது வந்து அதுக்கு லோக்கல்னா ஜஸ்ட் வேற ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட்ல இருந்து நமக்கு ஹார்மோன்ஸ் தேவை கிடையாது. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் பேங்க்ரியாஸ். அந்த பேங்க்ரியாஸ்ல இருந்து செக்ரிஷ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா லோக்கல் ஹார்மோன்ஸ் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் ப்ரொடியூஸ் பை கேஸ்ட்ரிக் அண்ட் intestinal mucosa அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And then you will see this. See here. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று இதில் ஒன்று கேட்டிருக்கிறாங்க. Do you feel ill after drinking milk or after eating dairy products? சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு இது வந்து எல்லா கேசஸ்லயுமே நடக்காது. சில பேருக்கு வந்து மில்க் ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறமாவோ இல்லைன்னா வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் சொல்லும்போது கீ, பட்டர், சீஸ் ஆர் ஈவன் த யோகுர்ட், கர்ட் இல்லை ஈவன் மில்க் டைரி ப்ராடக்ட்ஸை செய்யக்கூடிய ஸ்வீட்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து சம்வாட் இல்ல நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத கேட்குறாங்க. சில கேசஸ்ல இருக்கு. பட் என்ன ரீசன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இஃப் சோ இன்கேஸ் இருந்ததுன்னா யூ கேனாட் டைஜஸ்ட் டைசாக்கரைட் லாக்டோஸ் இன் மில்க். இப்போ இந்த பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு எல்லாமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த டைசாக்கரைட் நம்ம சொல்றோம். லாக்டோஸ் இஸ் டைசாக்கரைட். வி ஹவ் ஆல்ரெடி சீன் தட் ரைட். இது மில்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மில்க்ல என்ன இருக்கும் அப்படின்னா வி நோ தட் lactose is present in the milk. Okay. LACTOSE. So sorry இந்த இடத்துல வந்து கரெக்டா ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ மில்க்ல இருக்கக்கூடிய டைசாக்கரைட் பார்த்தீங்கன்னா லாக்டோஸ். சில பேருக்கு ஏன் வந்து அந்த டைரி ப்ராடக்ட்ஸ் ஒத்துக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க டைசாக்கரைட் லாக்டோஸ் இன் மில்க். இது டைஜஷன் ஆகாதுன்றாங்க. யூ கேனாட் டைஜஸ்ட் பண்ண முடியாது. என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா here you can see here the intestinal enzyme lactase. நம்ம சொல்லியிருந்தோம் லாக்டோஸ் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் வந்து லாக்டேஸ் ரைட். ஸோ அந்த intestinal enzyme lactase என்ன பண்ணுது பாருங்க இஸ் எய்தர் inactive or absent or present only in the very small amounts. எதனால இந்த என்சைம் தான் ஆக்சுவலா ரீசன் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த என்சைம் வந்து பிகாஸ் we know that lactase தான் வந்து லாக்டோஸை டைஜஸ்ட் பண்றது நமக்கு தெரியும். ஆனா சில நேரத்துல அந்த என்சைம் this enzyme plays a vital role for the digestion of lactose. இதனால தான் நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த என்சைம்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளால வந்து லாக்டோஸை டைஜஷன் பண்ண முடியாது. அண்ட் we can't convert the disaccharide into a monosaccharides. ஸோ அதை நம்ம வந்து ஒரு 2 மோனோசாக்கரைடை நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இந்த லாக்டேஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இன்ஆக்டிவ் கண்டிஷன்ல இருக்கலாம், இன்ஆக்டிவ் ஸ்டேஜா இருக்கலாம், இல்லைன்னா என்டையர்லி ஆப்சென்டா இருக்கலாம், மொத்தமாவே ஆப்சென்டா இருக்கலாம், இல்லைன்னா பிரசன்ட். பட் ஆனா பிரசன்ட் அதுவும் எந்த மாதிரி ஸ்டேஜ்னு பாத்தீங்கன்னா வெரி ஸ்மால் குவான்டிட்டிஸ், ரொம்ப கம்மியான குவான்டிட்டிஸ்ல இருந்தாலும் ப்ராப்ளம் தான். லாக்டேஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு என்சைம் அப்படின்றது இதை கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நவ் யூ கேன் see here the undigested lactose. Okay, the undigested lactose remains in the gut in such person with lactose intolerance and is broken down by bacteria causing gas, bloating, stomach cramps and diarrhea. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த லாக்டோஸ் வந்து சரியா டைஜஷன் ஆகாது, இந்த லாக்டோஸ் வந்து சரியா அவங்கள டைஜஷன் பண்ண முடியாத பர்சன்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த பர்சன்ஸை அந்த பேஷண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வி கால் தெம் ஆஸ் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னா தாங்க முடியாதவங்கன்னு அர்த்தம். அது அவங்களால தாங்கிக்க முடியாது. ஐ மீன் அவங்க பாடி வந்து அது வந்து அவங்க பாடிக்கு அது வந்து ஒத்துக்கலை. அதுதான் நம்ம இன்டாலரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த அன்டைஜஷன் ஆன லாக்டோஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸா இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா வந்து பாக்டீரியாவால பிரேக் டவுன் ஆகணும். ஆனா பாக்டீரியா வந்து இதுல என்ன பண்ணுதுன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸை சில பாக்டீரியாஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணுது. ஓகே, பிரேக் டவுன் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் அந்த பர்சன்ஸ்க்கு காஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ், ஸ்டொமக்ல கேஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் ப்ளோட்டிங் அப்படின்னா
வயிறு வந்து உப்புன மாதிரி இருக்கும். நம்ம பட் அவங்களுக்கு தொப்பன்றது வேற. ப்ளோட்டிங் அப்டின்னா வயிறு வந்து உப்புன மாதிரி இருக்கும். கேஸால உப்புன மாதிரி இருக்கும். ஸ்டொமக் கிராம்ப்ஸ். கிராம்ப்ஸ் அப்டின்னா அந்த வயிறு பெயினா இருக்கும். வயிறு வலி கிடையாது. கிராம்ப்ஸ் அப்டின்றது அம் உள்ள இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ரொம்ப டைட் ஆகி உள்ள நம்ம இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒண்ணு இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்டொமக் கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் டயேரியா. ஸோ டயேரியா பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன்ஸ்க்கு சம்டைம்ஸ் வாமிட்டிங்கும் இருக்கும். அட் தி சேம் டைம் டிசென்ட்ரியும் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் வி கால் தெம் ஆஸ் அ டயேரியா அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். இதுக்கு வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்ஸ் ரெடி பண்றதா இருந்தாலும் சரி, சில ட்ரிங்க்ஸ் மில்க் பேஸ்டு ட்ரிங்க்ஸ், டைரி ப்ராடக்ட் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்றதா இருந்தாலும் சரி, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் பீப்பிள்காகவே அத ரெடி பண்றாங்க. அவங்களும் வந்து அத கன்சியூம் பண்ணலாம் அப்டின்ற மாதிரிலாம் இப்ப மார்க்கெட்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. Okay, students, herewith I end up this session. We will continue in the next class. Thank you.